கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய இறைவார்த்தை உபாகமம் 23:14 பின்பகுதி. ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவுது. Deuteronomy 23:14. Therefore your camp shall be holy, that he may see no unclean thing among you and turn away from you என்று வாசிக்கிறோம். கர்த்தர் தமது ஜனங்களோடே தங்க விரும்புகிறார். எனவே அவர்களுடைய பாளையத்தை தங்கியிருக்கிற இடத்தை சுற்றியும் அவர் உலாவுகிறார். அப்படி உலாவுகிறது சத்துருக்களிடமிருந்து விடுவிக்கவும் சத்துருக்களை ஒப்பு கொடுக்கவும் என்று வாசிக்கிறோம். அவர் பரிசுத்தம் நிறைந்தவர். எனவே அவர் உலாவுகிற தங்குகிற இடம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதிலே அசுத்தமானது இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்வும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராக இருக்க வேண்டும். உண்மையிலே காணப்படுகிற அழுக்கான காரியங்களை, பாவக்கரைகளை இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து கொள்ளுகிற போது அவர் நம்முடைய இருதயத்தை நம்மை ஆலயமாக நினைத்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.